Perfect. Perfect. இன்னைக்கு நம்ம நல்ல ஜூசியான ரஸ்மலாய் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பாலை திரிய வச்சு கஷ்டப்பட்டு பிசைய வேணாம். இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருந்தா சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரியங்கா ஹாட் ஃபுட். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ரப்ரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து கட்டிப்படாமல் கலந்துக்கணும். கலந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம பாலோட சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுடர் வேண்டாம்னா சேர்க்காமலே செய்யலாம். பாலில் சேர்த்ததும் உடனே கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா பாலில் அங்கங்கே கட்டி கட்டியாக தங்கிடும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நட்ஸை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா, அப்புறம் கொஞ்சமாக பம்கின் சீட்ஸும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் ரொம்ப கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து திக்காகணும். அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வைங்க. நம்ம வச்ச அளவை விட நல்லா கொதித்து கெட்டியாகி பாதி அளவு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் ரப்ரி சரியான பதத்தில் திக்காக இருக்கும். இப்போ இந்த ரப்ரி அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இது தான். அதுக்கு நான் ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். இதை நம்ம கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். மொத்தமாக இது 1/4 கப் அளவுக்கு இருக்கு. இப்போ இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை எல்லாம் சேர்த்துட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன் மிக்ஸ் அளந்து எடுத்ததுக்கு அப்புறமா அதே கப்பில் 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். அப்போ தான் இது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஒரு விஸ்கில் கரண்டி வச்சு நல்லா ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலேயே நல்லா வெந்து இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இது நல்லா சுருள வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவு கெட்டிப்பட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதோட மிக்ஸ் ஆகி பேனில் ஒட்டாமல் ஒன்று சேர வரணும். அது வர கலந்து விடணும். இப்போ பாருங்க, ஹல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஷேப் செஞ்சு ரப்ரியில் சேர்த்தோம்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் இதை இன்னும் நம்ம நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கலந்து விடணும். கொஞ்சம் ஹார்டான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் நம்மளோட ரஸ்மலாய் சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இதோட பதம் சரியா இருக்கு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கை பொறுக்கிற சூடு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. அப்படி ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து மீடியம் சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க.
உருண்டைகளை விரிசல் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கணும். உருண்டை பிடிச்சதும் உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ நமக்கு ரஸ்மலாய் ஷேப் வந்துடும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு ஒரே மாதிரி ஷேப்பில். இப்போ ரப்ரி நல்லா ஆறி இருக்கணும். நம்ம ஒரிஜினல் ரசமலாய் வெது வெதுப்பான ரப்ரியில் தான் சேர்ப்போம். ஆனால் இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு ரப்ரி சூடாக இல்லாமல் ஆறி தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்க்காம 1-2 இடைவெளி விட்டு சேர்த்துக்கணும். இந்த ரசமலாய் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்தா போதும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேர்த்துட்டோம்னா அது ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அதனால் சர்வ் பண்ணுறப்ப சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக செஞ்சிட்டோம் ரசமலாய். இந்த சூப்பரான வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிறது மாதிரியான ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கு. இதை நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலிங்காகவும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு இந்த மாதிரி ரசமலாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரசமலாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிரியங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.